எம்பரர் ஸ்டோன் மாநாத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போனதில கதை எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ சரி அவ ஏதோ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தா, அங்க என்னன்னா ஹீரோக்கே வந்து பாய்சன் வச்சு அவனே போட்டு தள்ளுவாங்க பார்த்துப்பாய்ங்க. கடைசி நேரத்தில அந்த எவலி டிமன்ஸ் கிட்ட வந்து பொசஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து என்னன்னா காப்பாத்தி அங்க கொண்டு போயிருவான். அங்க போனதுக்கப்புறம் அவளையும் வந்து என்னன்னா தலையில தட்டி மரியாதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து என்னன்னா அந்த வழிக்கு வந்து கொண்டு வந்துருவாய்ங்க. இவன் அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து நினைச்சு பார்க்குறான், இப்போ வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு. தயவுசெய்து எந்திரி. ஏன் வந்து என்னன்னா இப்படியே இப்படிட்டு இருக்க? சீக்கிரம் எந்திரி. எனக்கு எவனையும் வந்து என்னன்னா கொல்றது தான் வந்து தெரியும். எப்படி உன்னை காப்பாத்துறது? எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மெரிடியன்ஸ் எல்லாமே ப்ளூ ஆயிட்டே இருக்கிறது தான் மனுஷன உயிரோட இருக்கானே. நான் ஒரு இடத்துல வந்து என்னன்னா என்னோட பவர வச்சு அடிச்சேன்னா, இன்னொரு இடத்துல வந்து என்னன்னா எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ட்ரை தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து என்னன்னா, மேகமூட்டமா இருக்கிற இடத்துல வந்து ஒருவேளை நான் செத்து போயிட்டு சொர்க்கத்துல தான் இருக்கேன் போல. சொர்க்கம் இப்படிதான் இருக்குமா? இல்ல இங்க எவனுமே இல்லையே! நான் நரகத்துக்கு வந்துட்டேனான்னு பார்த்துட்டே இருக்கும். மேல ஏதோ ஏஞ்சல் வர மாரி இருக்கு. என்னடா இது? என்னது இது? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அது வந்துட்டு நீ உன் வாழ்க்கையில நெறைய வந்து கஷ்டம் வந்து அனுபவிச்சுட்ட. நீ அடைஞ்ச அந்த துன்பம் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, என்னால இப்ப இந்த பரிச மட்டும் தான் வந்து கொடுக்க முடியும். இந்தா இத ஏத்துக்க. அப்படின்னு சொல்லிட்டு அது கைய வச்சு என்னன்னா ஒரு இது பண்ணோனே பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ உடம்புல அப்படியே என்னன்னா ஒரு கோல்டன் கலர் லைட்னிங் என்னன்னா வர ஆரம்பிச்சுரும். உன் உடம்புல இருக்க எல்லா பாய்சனையும் வந்து என்னன்னா, இப்ப டிஸ்போஸ் வந்து பண்ணியாச்சு. இனிமே வந்து என்னன்னா, உன்னோட பவர் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இனிமே நம்ம அடுத்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் நெறைய பேசலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அடிச்சு அங்கேருந்து என்னன்னா தள்ளி விட்டது. ஹீரோ வந்து என்னன்னா அங்கேருந்து கிளம்பி போக வந்து ஆரம்பிச்சுருவான். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாய். அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து போனதுக்கப்புறம், சரி ஓகே. என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருப்பான். பார்த்தாக்கா நம்ம ஹீரோ உடம்புல வந்து அப்படியே கோல்டன் கலர் லைட் வந்து என்னன்னா, ஃபுல்லாவே அந்த சைட்ல வந்து என்னன்னா, அப்படியே கீயோட அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படியே வந்து என்னன்னா போய்க்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தாக்கா அப்படியே வெடிச்சிரும். போச்சு வெனயா வெடிச்சு சிதறிட்டானா, அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க வந்து பார்க்கையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்ட்டா வந்தாங்கன்னா இதா வந்து வந்துருவான். ஓகே இப்போ உனக்கு எப்படி இருக்கு? என்ன இதா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கையில, என்னால இத சொல்ல முடியல. நான் மொத இருந்தத விட இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன். அப்படின்னு சொல்லும்போது, என்னது மொத இருந்தத விட நல்லா ஃபீல் பண்றானா? ச்சே! எல்லாம் வந்து என்னன்னா சைக்கோ பயலா இருக்காய்ங்க. இவங்க கூட தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையாவே ஒரு சூப்பரான பொசிஷன் தான் நெனைக்கிறேன். நான் வந்து கரெக்ட்டா பண்ணதுனால தான் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்து என்னன்னா அடுத்த வேலைய வந்து ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம இந்த சிண்டிகேட்டோட வேலை வந்து மெர்ஜ் ஆயிருக்கோம். அடுத்து என்ன வேலையோ அத பார்க்கணும்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது, 10,000 ஸ்வாட் கமாண்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்துட்டு இந்த மாரி இந்த டிமானிக் சிண்டிகேட்டோட அந்த அசோசியேஷன் லீடரா இருந்தாலும் என்னன்னா வெளிய வர ஆரம்பிச்சுட்டான். மாஸ்டர் இப்ப நானே வந்து என்னன்னா உள்ள இறங்குறேன். நான் இறங்கி என்னன்னா அந்த ஆள வந்து அடிச்சு என்னன்னா இது பண்றேன். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிம்போ வேணாம் வேணாம். நீ இறங்க வேணாம். இந்த வாட்டி நானே வந்து என்னன்னா களத்துல உள்ள இறங்குறேன். அவன் உள்ள வந்துட்டான் அப்புட்னாக்கா, அவன் கண்டிப்பா சண்டைக்கு தான் வந்து வந்திருப்பான். அதே மாரி அங்க இருக்கவங்களும், "வாங்க வாங்க மாஸ்டர் சீக்கிரம் இங்க இந்த இந்த பக்கம் வாணும்" அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. இப்ப இங்க ஏற்கனவே வந்து என்னன்னா, நான் இல்லாத நேரத்துல அந்த ரெட் இடத்த வந்து என்னன்னா நெறைய பேர் எடுத்துருக்காங்களாமே. மரியாதையா அவங்க எல்லாத்தையும் என்னன்னா டெம்பிளுக்கு வந்து என்னன்னா முட்டி போட்டு வந்து நிக்க சொல்லுங்க. அப்படி அவங்க வரல அப்புட்னாக்கா, அவங்கள எல்லாரையும் கொல்ல சொன்னேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அடுத்து எல்லாரும் வந்து என்னன்னா, அந்த சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய அந்த இது ஆளுங்க எல்லாரும் வந்து வந்துருவாய்ங்க. பார்த்தா எல்லாருமே வந்து என்னன்னா, ஏதோ திட்டு பயலுக மாரியே இருப்பாய்ங்க. ஆள் எல்லாரும் ஒவ்வொருத்தவனும். எல்லாரும் அங்க நின்னுட்டே இருக்கும்போது, அந்த யுனைட்டி ஸ்பிரிட் வந்து பொசஸ் பண்ணிக்குவான். சரி ஓகே. நீ நல்லா தான் இருக்கியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். அவ்வளோதான். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. என்னடா நீ சொல்ற? நீ என்னடா இது பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சும்மா தான். சரி ஓகே. இது அவர கொஞ்சம் போய் தடுத்து நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த டிமானிக் சிண்டிகேட்ட பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. நீ இத பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. ஜெயிக்கிறவன், தோக்குறவன் கிட்ட எல்லாத்தையும் வந்து புடுங்கிக்குவான். அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட் டேமன் வந்து சொன்னதுக்கப்புறம், இந்த பக்கம் இவங்க எல்லாம் வந்து என்ன டியூவலுக்கு வந்து வந்துருவாய்ங்க. ஓ! பரவாயில்லையே! ட்ரெடிஷனலா வந்து என்னன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள மாரி குப்பைங்க வந்து என்ன இந்த டெக்னிக்லாம் வந்து யூஸ் பண்றது உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னோனே சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. நான் உன்ன வந்து என்னோட சர்வன்ட்டா வந்து வேணா எடுத்துக்க தயாரா இருக்கேன். அந்த ஜெகல் கான்லேருந்து வந்தாளே அவளையும் சேர்த்து தான். நான் உங்களிடவே என்னோட மெய்டா வந்து வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, மாஸ்டர் கோவப்படாதீங்க. உங்கள ப்ரோவோக் பண்ண வந்து பார்க்குறான். என்ற முட்டா பயலே! இவ்வளோ நாளா நீ வந்து என்னன்னா அங்க ஏதோ வந்து என்னன்னா ட்ரெய்னிங்ல இருந்த அப்படி இப்படின்ன. இவ்வளோ நாளா வந்துட்டு திடீர்னு வந்து இங்க வந்து என்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கியா? உன்ன வந்து பேச விட்டதே வந்து தப்புடா. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில வந்து ஏன்னா அசுரா பாம் அட்டாக்ன்னு சொல்லிட்டு அவனோட கையில வந்து என்னன்னா ஒரு டிராகன் மாரி ஒரு இத வந்து கொண்டு வரான். அவன் அத பார்த்த உடனே என்னன்னா டக்குன்னு ஷாக் ஆயிடுறான். உடனே டக்குன்னு ஹீரோவோட கையிலேருந்து வந்த அந்த வ பீஸ்ட் மாரி இருக்கிறது வந்து என்னன்னா ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு வந்து என்னன்னா ஃபுல்லாவே வந்து இதாயிரும். பார்த்தாக்கா அப்பதான் அந்த டெக்னிக்க பத்தி வந்து சொல்றான். இந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம எதிரிய வந்து என்னன்னா ஒரே நேரத்தில வந்து இது பண்ண முடியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து என்னன்னா நம்மளோட அந்த பாம் அட்டாக்க வச்சு என்னன்னா,
ஒரே நேரத்தில நெறைய வாட்டி வந்து என்னன்னா, அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல வந்து என்னன்னா, எதிரி மேல வந்து ஏற்படுத்த முடியும். அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆர்வக்கோளாறுட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான். இன்னொரு பக்கம் இத பார்த்துட்டு, பரவால்ல இந்த டெக்னிக்க இவன் நல்லா தான் யூஸ் பண்றான். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஹீரோ அடிச்ச அடியில பார்த்தாக்கா, அந்த அந்த சிண்டிகேட்டோட அந்த லீடருக்கு வந்து என்னன்னா, அப்படியே ரத்தமே வந்து என்னன்னா ஊத்த வந்து ஆரம்பிச்சுரும். பரவாயில்லையே! ஒரே அடியில வந்து என்னன்னா போட்டு தள்ளிட்டானே! உண்மையாவே இந்த டெக்னிக்க சூப்பரா தான் வந்து மாஸ்டர் வந்து பண்ணியிருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அடிச்ச வேகத்துக்கு அப்படியே அவன் தெறிச்சுட்டு போய் வந்து என்னன்னா உருவ வந்து ஆரம்பிச்சுருவான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்படியே வாய மூடிட்டு இருப்பாய்ங்க. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "இப்போ காது கொடுத்து ஒழுங்கா கேளு. இப்ப கேட்கக்கூடிய சத்தம் தான் ரொம்ப சூப்பரான சத்தம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாமே வந்து என்னன்னா, "குளோரி டூ த டீமன், குளோரி டூ த டீமன்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்னன்னா, ஹீரோக்கு வந்து என்னன்னா தலை வணங்கிட்டு இது பண்ணுவாய்ங்க. "பாத்தேல்ல நான் சொன்ன மாரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு." அப்படின்னு சொன்னோனே ஹீரோ வந்துட்டு, "உங்க எல்லாத்துக்கிட்டயும் நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கிட்டு ஒரு விஷயம் வந்து நான் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், இந்த மாரி நாம வந்து இதுக்கு முன்னாடிக்கு இந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் அவிங்கள மட்டும் நாம வந்து எதிர்க்க கிடையாது. இந்த உரிமை இப்ப நம்மளோட எதிரிங்க எல்லாரும் அதிகமாயிட்டாங்க. நமக்கு இப்போ வந்து என்னன்னா புது எதிரி உருவாகியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மாஸ்க்க வந்து என்னன்னா பிச்சு காமிக்கிறான். "பாத்தீங்கள்ல இவன் ஒரு ஃபேக்கான ஆள்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே கூட்டத்தில இருக்கவங்கலாம் "என்னது இது? என்னது இவன் ஃபேக்கான ஆளா?" "ஆமா. இவன் பிளட் டீமனோட ஒரு சர்வன்ட்டு. இவன வந்து என்னன்னா வச்சு நம்மள எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து பாத்துட்டு இருக்காங்க. நாம வந்து இப்படியே வந்து விடக்கூடாது. நம்மளோட பவர் எல்லாத்தையும் வந்து அதிகரிச்சே ஆகணும். நீங்க எல்லாரும் ஒண்ணா சேருங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாம் கூட்டத்தில வந்து இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அப்போ ஒரு மொட்டை வந்துட்டு, "இது எல்லாமே வந்து பொய்டா. நீங்களே வந்து என்னன்னா ஆள செட் பண்ணிட்டு நீங்களே வந்து இது பண்றீங்களா? எனக்கே தெரியும். எப்புட்றா இவன் ஒரே அடியில அடிச்சான்னு சொல்லிட்டு. இவன் ஏமாத்துக்காரன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது, "எவ்வளோ தைரியம் தான் அப்படி சொல்லு. உன் மூஞ்சி முகரைய வந்து உடைக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லி அங்கருந்து கத்திட்டே இருக்கும்போது எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுருவாய்ங்க. அவன் தான் வந்து என்னன்னா உண்மையான சிண்டிகேட் மாஸ்டர் இல்லங்கும்போது, அவங்க சண்டை போடுறது எப்படி இதாகும்? அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, "என்ன விடு. இப்பயே போய் அவைங்க பேசுற ஒவ்வொருத்தன் மூஞ்சி முகர எல்லாத்தையும் வந்து நான் வந்து உடைச்சிட்டு வரேன். மாஸ்டர் ஒரே ஒரு அனுமதி மட்டும் குடுங்க. நான் போயிட்டு அங்க பேசுறவன் ஒவ்வொருத்தன் வந்து என்னன்னா நாக்க இல்லன்னா வெட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கும்போது, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பார்த்தாக்கா ஒருத்தன் வந்து வந்துருவான். "எல்லாம் அமைதியா இருங்கடா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு, "ஏம்மா இவன் இவன் நமக்கு எப்புட்றா சப்போர்ட் பண்றான்னு" சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த எல்டர்ஸ் கூட வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டிசபிளா இருந்திருப்பானே, அவன தான் வந்து என்னன்னா வந்து வந்திருப்பான். எல்லாரும் வந்து என்னன்னா அமைதியா இருங்க. எப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த மாரி இந்த ட்ரெடிஷனல் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க. நாம எல்லாரும் டீமன் பாத்ல இருக்கோம். அப்படிங்கும்போது அப்படி இருந்துகிட்டே நீங்க இத எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களா? நான் வந்து சொல்றத கேட்டுக்கோங்க. எல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாய்ங்க. அப்பதான் வந்து என்னன்னா அந்த எல்டர் வந்து சொல்லியிருந்திருப்பான். இந்த மொத்த இடத்தையும் வந்து என்னன்னா டேக் ஓவர் பண்றது தான் என்னோட பிளானா வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா இடமும் சரி, இந்த சென்ட்ரல் பிளான்ஸ் இந்த சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் வந்து என்னன்னா, இந்த எல்லா இடங்களையும் வந்து சரி நம்மளோட இந்த டீமன் பாத்ல இருக்க அந்த சிண்டிகேட் தான் வந்து என்னன்னா ஆட்சி செய்யணும். அந்த ஒரு இதுல தான் நான் வந்து என்னன்னா பயணிக்க வந்து ஆரம்பிச்சேன். எனக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா கொன்னுகிட்டே வந்து இருந்தேன். எனக்கு வந்து அப்பதான் வந்து புரிஞ்சது. நான் இந்த மாரி துரோகம் பண்றதும் சரி, இந்த மாரி கொலை பண்றதும் சரி, இது எல்லாமே வந்து என்னன்னா நல்ல வழியில இருக்கு. நான் வந்து என்னன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நெனச்சேன். ஆனா எனக்கு புரியவே இல்ல. நான் வந்து தோத்துக்கிட்டே தான் வந்து போயிட்டே இருக்கேன். நான் ஏதோ 1, 2 இதுல வந்து ஜெயிச்ச மாரி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வந்து என்ன தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப ஆனா அந்த பையன் வந்து என்னன்னா, இந்த மொத்த கிளானையும் என்னன்னா வேற வழியில நடத்துறான். அவனுக்கு இந்த பைசா இத வந்து குடுத்துரு. இதுவுமே வந்து என்னன்னா நல்லபடியா இந்த கிளான வந்து நடத்த சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்க்ரோல் மாரி இருக்கிறத வந்து என்னன்னா இவன்கிட்ட வந்து குடுத்துட்டு வந்து போயிருப்பாய்ங்க. இந்த ஸ்க்ரோல்ல இதுக்கு முன்னாடி இந்த எல்டர்ஸ் எல்லாருமே சைன் போட்டு குடுத்துருக்காங்க. இனிமே அவர் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. இத யாராவது எதிர்க்கிறீங்களா? அப்படி எதிர்க்கிறீங்கன்னா, நேரடியா வந்து என்னன்னா அவர் கூட சண்டை போட்டு, இந்த பட்டத்த எல்லாத்தையும் வந்து நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கங்கம்போது, அந்த மொட்டை மறுபடியும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுருவான். "குளோரி டூ த டீமன். புதிய டீமன் லார்ட நான் வந்து வரவேற்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கத்த ஆரம்பிச்சோனே, சரி ஓகே எல்லாமே வந்து என்னன்னா நல்லபடியா வந்து முடிஞ்சுச்சு. எல்டர்ஸ் வந்து இத உங்கள்ட்ட தான் வந்து குடுக்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஹீரோ வந்துட்டு, "நான் நடக்கிற வந்து பாதையில உனக்கும் வந்து இடம் இருக்கு. நீயும் வந்து என்னன்னா என் கூட வந்து சேர்ந்துரு" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவனும் வந்துட்டு, "கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னன்னா நான் வந்து விசுவாசமா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹீரோ கூட ஜாயிண்ட் ஆயிடுறான். எப்பாடா! நல்ல வேளை ஏதோ நீ வந்த. இல்லனாக்கா இங்க இருக்க எல்லாரையும் நான் வந்து கொன்றுப்பேன். சரி பரவால்ல விடுங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி ஓகே உண்மையான ஆள் இங்க இல்ல. அவன் வந்து ஃபேக்கான ஆள்னா, உண்மையான அந்த சிண்டிகேட்டோட மாஸ்டர் அவ எங்க தான் இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்கும்போது, இந்த மேட் டீமன் வந்து நெனச்சு பார்க்குறான். இதே மாரி தான் என் பொண்டாட்டியும் வந்து என்னன்னா காணோம். அவளும் இப்ப எங்க இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவகிட்ட அந்த கிளிப்ப வச்சுட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கையில சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த ஹெவன்லி எம்பரர் பேலஸ்ங்கிறதுல அந்த முதல்ல ஒருத்தன் சண்டை போட்டானே, அவன் அவனோட மாஸ்டர்ட்ட வந்து என்னன்னா, இங்க இந்த பிளட் டீமன் அவனோட இந்த டிசைபிள வந்து என்னன்னா கூட்டு போயிருப்பான். "இங்க எதுக்காக நீ வந்த? சும்மா பேச்சுவார்த்தை ஏதாவது செய்யறதுக்காக வந்தியா? இல்ல எங்களோட கூட்டணி போடுறதுக்கு வந்தியா?" அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் கேட்கையில, "நான் உங்க கூட கூட்டணி போடுறதுக்கு தான் வந்து வந்தேன். நீங்க என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும், உங்களால மட்டுமே இந்த மொத்த உரிமையும் வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்க வந்து இன்வெஸ்ட் இருக்கன்னு தெரியுமா? நீ என்கிட்ட சபார்டினேட்டா ஆகணும். உன்னோட மொத்த செட்டையும் வந்து எனக்கு கீழ கொண்டு வரணும்னு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது."
ஆனா நீ அலையன்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்ற. அலையன்ஸுங்கிறது ஈக்குவல் பவரோட இருக்கிறவங்க வந்து என்னன்னா பேசக்கூடிய விஷயம். நீ எனக்கு வந்து என்னன்னா சரிசமமா இருக்கியா? ஒண்ணு நான் கூட சண்டை போட்டாலே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து அட்டாக் பண்றான். இந்த அட்டாக்க நீ மரியாதையா தடுத்துரு. இல்லன்னா உன் தல துண்டா போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் என்னன்னா மாறி மாறி அடுத்து என்னன்னா ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ணிட்டு இருப்பாய்ங்க. பரவாயில்லையே! இவன் வந்து என்னன்னா நீ நினைச்சத விட என்னன்னா நல்லபடியா தான் வந்து இருக்க. உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் வந்து என்னன்னா சூப்பரா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த முதல்ல அந்த அந்த விசிறி வச்சு சண்டை போட்டவன் வந்துட்டு, என் கூட சண்டை போடும்போது இவன் அந்த அளவுக்கு ஒண்ணும் அவனோட பவர வந்து காட்டலையே. சரி ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன். நீ வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப நல்ல ஆள் தான். உங்களால உங்களோட இந்த இடம் வந்து என்னன்னா உண்மையா தான் பவரா இருந்தாலும், உங்களால வந்து என்னன்னா மொத்த உரிமையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. இங்க ஏற்கனவே வந்து என்னன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் என்னன்னா ஒண்ணா சேர்ந்தா மட்டும் தான் வந்து முடியும். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இது பண்ணும்போது, நான் வந்து என்னன்னா 3 கோரிக்கை வந்து வைக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டு தான் இது பண்ணணும். என்ன கோரிக்கை? அத சொல்லு முதல்ல. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, மொத விஷயம் நம்ம 2 பேரும் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கவே வந்து கூடாது. ஒரு நான் அட்ராக்ஷன் டிடி வந்து போட்டுக்கணும். அப்புறம் ஒருத்தருக்கு பிரச்சனைனா, இன்னொருத்தர் உடனே வந்து என்னன்னா வந்தே ஆகணும். அடுத்தது இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணிக்கணும். ஒருத்தர்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர்ட்ட சொல்லணும். என்ன நீ என்ன விளையாடுறியா? என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து உன்கிட்ட சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லல, நீங்க அப்படி நினைக்காதீங்க. எங்களோட இன்ஃபர்மேஷன் நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம். எங்ககிட்ட வந்து என்னன்னா எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. எங்களோட பவர் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே. நான் உன்ன வந்து அலையன்ஸ்ல வந்து என்னன்னா ஏத்துக்கணும் அப்படின்னாக்கா, எனக்கு நீ ஒரு சில விஷயங்கள் என்னன்னா ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமே, நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி எம்பரர் அவன் வந்து என்னன்னு சொல்லல, என்ன சொல்லணும்? நீ சொன்ன எந்த விஷயத்துல வந்து செய்யணும்? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, எனக்காக நீ ஒரு சில பேர வந்து கொல்லணும். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சீன் இன்னொரு பக்கம் வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த ஹெவன்லி டிமாண்ட் சூட்ட வந்து நான் பொசஸ் பண்ண வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு டியூவல் பண்ணலான்னு நெனைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எதுக்கு இந்த டியூவல்லாம்? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஏய் என்னடா? விளையாடுறியா? இந்த மாதிரிலாம் தேவையில்லாம என்கிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்காத. நான் வந்து டியூவல் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். உன்னோட பவர் என்னன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். சரி எங்க இது பண்றது? அதுதான் அந்த சிண்டிகேட் மாஸ்டர் என்னன்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தானே, அந்த இடத்துலயே வந்து இது பண்ணுவான். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்க 2 பேரும் என்னன்னா, அங்க வந்து ட்ரெய்னிங் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே. நம்ம 2 பேரும் என்னன்னா ஈக்குவலான பவர்ல தான் இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் ஈக்குவலான டெக்னிக்ஸ் தான் இருக்கு. எந்த வகையில நாம வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்காங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் இல்ல. ஏற்கனவே வந்து என்னன்னா என்னோட பவர் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுதான் உனக்கு தெரியல. சரி ஓகே. உன்னோட பவர் அதிகரிச்சிருக்கு. நீ சொல்ற அது என்ன ஏதுங்கிறத நாம வந்து பார்ப்போம். யார் வந்து என்னன்னா கரெக்ட்டா வந்து என்னன்னா சண்ட போடுறாங்கிறத நாமளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே. உனக்கு ஸ்வாட் எடுத்துட்டு வரலையா? உனக்கு ஒரு கை வேற இல்ல. இந்தா இந்த ஸ்வாட வந்து வச்சுக்கோ. உன்னோட கை இல்லாததுக்கு காம்பன்சேஷனா இந்த ஸ்வாட வந்து வச்சுட்டு சண்ட போடு. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இந்த ஸ்வாடா? இந்த ஸ்வாட் வந்து என்னன்னா நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்வாட வந்து என்னன்னா பார்த்துட்டே இருக்கான். அதுல அவனோட ஆரா வந்து செலுத்திட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இவங்க பேசுற அந்த சீனுக்கு காமிக்கிறாய்ங்க. ஹெவன்லி டிஸ்ட்ராயர் டார்க் பாத்ல இருக்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா டேக் ஓவர் பண்ணிட்டான். ஜே டிராகன் ரைசியஸ் பெர்சன டேக் ஓவர் பண்ணிட்டான். அதே மாரி இன்னொருத்தன் இந்த முறிமர வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆளு. ஜாஃபான் அவன் எங்க இருக்கான்? என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அவனும் வந்து என்னன்னா இந்த முறிமர ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆளுங்க தான். இந்த 3 பேரையும் வந்து என்னன்னா நீ வந்து கொன்னுடு. இந்த 3 பேர நீ வந்து கொன்னுட்டேன்னா, நான் உன் கூட வந்து அலைன்ஸ்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஆனா இவங்கள 3 பேரையும் எங்களால கொல்ல முடிஞ்சுதுன்னா, நாங்க ஏன்டா உன் கூட வந்து அலைன்ஸ்க்கு வரோம்? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி. அது உன்னால முடியாது அப்படின்னாக்கா, இந்த 3த்துல ஒருத்தர மட்டுமாவது கொல்லு. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே. நான் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவனையும் வந்து என்னன்னா கொல்றதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க அந்த இத பேசி முடிச்சோனே, இந்த ஸ்வாட வந்து தூக்கி போட்டு, எனக்கு இந்த ஸ்வாட்லாம் வந்து எதுவும் வந்து தேவை கிடையாது. இந்த ஸ்வாட் வந்து இல்லாமலே நான் வந்து சண்டை போடுறதுக்காக வந்து இது பண்றேன். சரி ஓகே. நீ தான் வந்து என்னன்னா இத வந்து முடிவெடுத்துருக்க. இதுக்கு ரிக்ரெட் எதுவும் பண்ண மாட்டல்ல? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே வா, வா கையிலேயே வந்து சண்டை போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி சொன்னோனே 2 பேருமே அவங்களோட எனர்ஜிய வந்து என்னன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே யாருக்கு வந்து என்னன்னா பவர் அதிகங்கிறத பார்த்துருவோம். நம்ம 2 பேருக்கும் ஒரே டெக்னிக் தான் வந்து தெரியும். அத நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பார்த்துருவோம். அப்படின்னு சொல்லி சொன்னோனே 2 பேரும் என்னன்னா ஃபைட் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவாங்க. என்னது இது? இவனோட பவர் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பார்த்துட்டே இருக்கல. சரி ஓகே. நானும் வந்து என்னன்னா இதுக்கு வந்து சாதாரண ஆள் கிடையாது. என்னோட பவர் எதனா நீ வந்து டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்னன்னா அவங்களோட அந்த கையில வந்து என்னன்னா அவங்களோட அந்த எனர்ஜிய வந்து என்ன 2 பேரும் கொண்டு வந்துட்டு இருப்பாய்ங்க. 2 பேரும் அப்படியே ஒரே நேரத்தில டக்கு 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 டக்குன்னு அந்த இதுல வந்து ஷாட் பண்ணுவாங்க. 2 பேருமே ஒரே மாரியே அட்டாக் வந்து பண்ணுவாங்க. இவனும் அவனும் என்னன்னா ஒரே மாரி டெக்னிக்க வந்து யூஸ் பண்றது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த டெக்னிக் வந்து என்ன யார் மாஸ்டர் பண்ணியிருக்காங்கிறது சீக்கிரம் வந்து தெரிஞ்சிரும். நம்ம 2 பேரும் என்னன்னா ஃபுல்லாவே வந்து என்னன்னா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முதல்ல வந்து என்னன்னா கையில அவங்களோட அந்த எனர்ஜிய வந்து கொண்டு வந்துட்டு 2 பேரும் ஒரே டெக்னிக் வந்து என்னன்னா யூஸ் பண்ணாய்ங்க. எவன்லி அசுரா அந்த டெக்னிக்க. அடிச்ச உடனே 2 பேரும் என்னன்னா முன்னாடியும் போ மாட்டியா, பின்னாடியும் போயிட்டா நின்னுட்டு இருக்காங்க. இவங்க அடிச்ச அந்த அடியில அந்த இது வந்து அப்படியே அப்படியே சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா இருக்கு. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே ஒரு சுழல் மாரி. எல்லா மார்ஷல் ஆர்ட்டும் வந்து என்னன்னா தனித்தனியா பேசிக்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அது மாஸ்டர் பண்றவங்க அவங்க அவங்களோட திறமைய வந்து வளர்த்துக்கிட்டு அடுத்து வந்து இது பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா 2 பேரும் அங்கேயே அடிச்சு வந்து திருச்சி கீழ விழுந்து வந்திருப்பாய்ங்க. ச்சே! உன்னோட பவர் உண்மையாவே ரொம்ப அதிகமா தான் வந்து வளர்ந்துருக்கு.
உண்மையாவே நீ ரொம்ப சூப்பரா தான் வந்து இது பண்ற. நான் அட்டாக் பண்ண எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து என்னன்னா நீ டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் வந்து என்னன்னா உன்னோட பவர வந்து காமி. சீக்கிரம் வந்து சண்ட போடு." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே நான் அவன்கிட்ட வந்து என்னன்னா காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். என்கிட்டயும் வந்து என்னன்னா ஒரு சில ட்ரம்ப் கார்ட்ஸ் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் டிராகன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து ஹீரோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஏஞ்சல் குடுத்த அந்த கிஃப்ட். அதன் மூலியமா வந்து என்னன்னா ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்றான். பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு டிராகனே வந்து என்னன்னா டக்குன்னு வந்த மாரி இருக்கும். கோல்டன் டிராகன் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து வந்துரும். "இது முதல்ல சமாளி" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "பரவால்ல இது வந்து நல்லா தான் இருக்கு. சீக்கிரம் வந்து என்னன்னா நான் வந்து இத வந்து இப்ப தடுத்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இதுலேருந்து டக்குன்னு வந்து டாட்ஜ் பண்றதுக்கு அந்த இத முயற்சி பண்ணான். பார்த்தா அவன விட்டுட்டு நடுவுல சைடுல மட்டும் எதனா கோடு போட்டு வந்து போயிருக்கும். "பரவால்ல நீ உண்மையாவே வந்து சூப்பரா தான் வந்து என்னன்னா இந்த டெக்னிக் வந்து இருக்கு. பரவால்ல இது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் இப்பயே வந்து என்னன்னா இவன வந்து தோற்கடிச்சாகணும். இல்லன்னா இவன் என்ன அடுத்து மதிக்கவே மாட்டான்." அடுத்து வந்து திரும்பவும் அடுத்து சண்டைக்கு போனாக்கா, இவன் தான் வந்து என்னன்னா அடி வாங்கிட்டு வந்து வருவான். "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையும் இப்படி அடிச்சிருப்ப. நான் எவன்ல டிமாண்ட் நான் இந்த கான்டினென்ட்லயே ஸ்ட்ராங்கான ஆளு. என்னைய நீ இப்படி இப்படி பண்றது ரொம்ப தப்பானதுக்கு. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரணும்." அப்படின்னு சொல்லி திரும்பவும் கீ எடுத்துட்டு அடிக்க வரையில, "சரி ஓகே வா பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த என்னன்னா உன்னோட பவர வந்து காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கையில என்னன்னா அந்த கீ எனர்ஜிய வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். டக்குனு அந்த கீ எனர்ஜி அப்படியே ஒரு ஸ்லாஷ் மாரி அப்படியே அமுச்சு விடுவேன். ஐயோ! நான் பாட்டுக்கு பவர் அதிகமா எடுத்துட்டேனோ! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவும் பார்க்குறான். பரவால்ல உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் அதிகமா அனுப்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அவன் இப்ப காலியாக போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ டக்குனு கைய தூக்கிட்டு என்னன்னா ஒரே இதுல அவன் அனுப்புற அந்த கீ எனர்ஜிய வந்து என்னன்னா அப்படியே ஒரே இதுல வந்து என்னன்னா அப்படியே வந்து கட்டி என்னன்னா அப்படியே வெடிக்க வந்து வச்சுடுறான். பரவாயில்லையேப்பா! சீக்கிரமா வந்து என்னன்னா வேலை வந்து முடிஞ்சு போச்சு. நீ இருக்கியா வந்து செத்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்குவியலுக்குள்ள வந்து என்னன்னா, இவன் வந்து தேடி பார்த்துட்டே இருக்கான். போச்சு இந்த வாட்டி வந்து என்னன்னா, நான் அவன கொன்னுட்டேன் போலயே! நீ ட்ரெய்னிங்லயே வந்து செத்து போயிட்டான்னா, இவன் என்ன பண்ணுவான்? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அங்க படுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அப்பா நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகலையா? முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கூட ட்ரெய்னிங் பண்றது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ட்ரெய்னிங் வந்து பண்றது. ஏன் சொல்ல மாட்ட? நீ வந்து என்னன்னா ஒழுங்கா இது பண்ணக்கூடாதுனு நான் தான் என் பவர கம்மியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவால்ல, பரவால்ல பார்த்துக்கலாம். உண்மையாவே இந்த அட்டாக் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு இத தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்வாட்ஸ்மேனா அப்படின்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் நீயா எதுவும் முடிவு எடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாத்தையும் விடு பார்த்துக்கலாம். நான் வந்து என்னன்னா கண்டிப்பா உன்னோட ரிவெஞ்ச் அது வந்து என்னன்னா கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நான் வந்து என்னன்னா அத மறந்துட்டேன்னு நீ நினைக்கலாம். ஆனா நான் அத எல்லாத்தையும் ஞாபகம் தான் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, சரி பரவால்ல விடு. அதெல்லாத்தையும் வந்து என்னன்னா நம்ம பார்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னன்னா கையில வந்து என்னன்னா இது பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஒரு மார்க்கெட் பிளேஸ வந்து காமிக்கிறாங்க. எல்லாம் வந்து என்னன்னா பரபரப்பா வந்து இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இந்த இடத்தோட 3 மார்ஷியல் மாஸ்டர்ஸ் வந்து என்னன்னா ரிட்டயர் ஆக போறாங்க. அவங்கள வந்து என்னன்னா ரிட்டயர் பண்ண அந்த ஃபேர்வெல் ஃபங்ஷன் தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் வந்து என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாய்ங்க. இங்க வந்து வரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா தான் உள்ள விடுவாங்க. ஆனா யாருக்கு வந்து கனெக்ஷன் இருக்கோ அவங்கள தான் உள்ள விடுவோம். ஆனா வெளியில வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லிக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆள் வெடிக்குது. என்னன்னு பார்த்தாக்கா அங்க இருக்க அந்த மார்ஷல்ல ஒரு ஆள் செத்து போயிருவான். இப்படி எங்கள கொன்னுட்டு உன்னால தப்பிச்சு ஓட முடியும்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா கிழவா. உன்ன விடமாட்டேன்டா. நானே என் கையால உன்ன கொல்றேன். செத்து போன என் பிரதர்ஸ்க்காக நீ செத்தே ஆகணும்டா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பரவால்ல. வா உன்னால என்ன முடியுதுங்கிறத காமி." இவன் யாருன்னா எவென்லி எம்பரர் பேலஸோட 2ண்ட் டியூக்கு. பிளட் ஹேண்ட் எவன்சன்னு. பார்த்தாக்கா அந்த மொத இருந்த அந்த பிரின்ஸ் டியூக்கோட வந்து என்னன்னா தம்பியா இருப்பான் மொத. எல்லாம் வந்து என்னன்னா இங்கிட்ட இருந்து தேடிட்டே இருப்பாய்ங்க. போச்சு எப்படி இது நடந்திருக்க முடியும்? இப்படி இந்த 3 மாசத்தையும் வந்து என்னன்னா எவன் இப்படி கொன்னுருக்க முடியும்? இப்படி நல்ல நாள்ல இப்படி வந்து கொன்னுட்டாங்களே! நல்லா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில எல்லாரும் என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டே இருப்பாய்ங்க. போச்சு, போச்சு இப்படி நடந்துச்சே! இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது முதல்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனும் வந்து என்னன்னா அழுதுட்டு இருப்பான். இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கீழ எல்லாரும் கத்திட்டு இருப்பாய்ங்க. முட்டாளுங்க. அவனுங்க பாட்டுக்கு லூசுத்தனமா இந்த மாரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இன்னும் வந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும். இவைங்க பாட்டுக்கு லூசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பின்னாடி ஒருத்தன் வந்து வந்துருவான். மாஸ்டர் உங்கள வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டியூக் வந்து என்னன்னா அங்க வந்து கூப்பிடுறாரு. சென்ட்ரல் பிளேஸ்ல நீங்க எந்திரிக்க போதுமா? நீ என்ன உங்க இஷ்டத்துக்கு தான வா போன்னு சொல்லுறது. ஏன்னா அவனுக்கு கீழ இருக்க வேலையாள் நினைச்சுட்டு இருக்கானா? இல்ல அவர் உங்கள கூப்பிட்டதுக்கான காரணமே வந்து என்னன்னா, இப்ப பிளட் டீமன் வந்து என்னன்னா நம்மளோட அலையன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதனால அவரு சில விஷயங்கள் என்னன்னா உங்கள்ட்ட வந்து பேசணுமா? அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பிளட் டீமனா? அவைங்கலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவைங்கலாம் வேற அலையன்ஸ்ல வந்து கூப்பிட்டுருக்காய்ங்க. ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இது பண்ணும்போது அப்பதான் வந்து சொல்றாய்ங்க. இந்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்து என்னன்னா பணம் அதிகமா வந்து பொருளுது. அந்த பணத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே ஒரே ஒரு கில்டு மட்டும் தான் இந்த இடத்துல என்னன்னா டாப்பா வந்து இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பணம் எங்கேருந்து வந்தாலும் கவலை கிடையாது. ஏன் டிமானிக் கல்ட்லேருந்து வந்தாலும் கவலை கிடையாது. எல்லா இடத்துலேருந்தும் என்னன்னா பணத்த வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இந்த ஃபேக்கான அசிஸ்டன்ட் லீடர் அவன் தான் மொத்த மார்க்கெட்டையும் டேக் ஓவர் பண்றதுக்காக ஒரு இத வந்து செய்ய ஆரம்பிச்சான். அத எதிர்த்து வந்து கீழ இருக்க மத்த மெர்ச்சன்ட்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த கில்ட ஆரம்பிச்ச மாரி ஆரம்பிச்சாய்ங்க. உண்மையாவே இந்த கில்டு வந்து என்னன்னா எங்களுக்கான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அத வந்து நாங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செஞ்சே ஆகணும். சரி ஓகே. நீ எதுக்காக என்ன முதல்ல இங்க கூப்பிட்ட?
நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்த வந்து பேசிட்டு இருக்காதயா, அதுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பிளட் டீமனோட நாங்க இருக்கிறது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவைங்க நமக்கு என்னன்னா கண்டிப்பா நல்ல ஒரு உதவி வந்து செய்வாய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல. அவங்க வந்து என்னன்னா ஒரு வேஸ்ட்டான ஒரு ஆளுங்க தான். அவங்க எதுக்குமே வந்து பயன்பட மாட்டாய்ங்க. அவைங்க பயன்படுறாங்களோ இல்லையோ, நம்ம முதல்ல இந்த உரிம வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து டேக் ஓவர் பண்ணணும். இந்த இடத்துல இருக்க மொத்த வெல்த்தையும் இந்த ட்ரேட் கில்ட் மூலியமா தான் நான் வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரிடா இது எல்லாத்தையும் சரி. இது எதுக்கு என்னைய வந்து கூப்பிட்ட? உன் இஷ்டத்துக்கு வந்து என்னன்னா என்னைய கூப்பிட்டுட்டு இருக்க. நான் என்ன உனக்கு கீழ இருக்க வேலையாள்ன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நான் உன்ன கூப்பிட்டேன்னா ஒரு விஷயம் இருக்கும். அது தெரியும்ல. எனக்கு புரியுது. எதுக்கு கூப்பிட்ட நீ மொதல்ல? சும்மா சும்மா உன் இஷ்டத்துக்கு வந்து என்னன்னா இந்த மாரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவால்ல நான் சொல்லுற ஒரு விஷயத்த வந்து கேளு. நம்ம வந்து மொத்த இந்த இடத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணி ஆகணும். நம்மளோட இந்த மெர்ச்சன்ட் கில்ட் வந்து என்னன்னா, ஃபுல்லா இந்த இடத்துல இருக்க இந்த முடிமோட அந்த ஃபுல்லா மணி எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணணும். அதுதான் வந்து என்னன்னா, நாம அவங்களுக்கு குடுக்குற ஒரு உதவியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க எல்லார் கூடயும் வந்து சேர்ந்து இந்த மொத்த சென்ட்ரல் பிரச்சனையும் வந்து என்னன்னா, நம்ம கீழ வந்து கொண்டு வரப்போறோம். இந்த மொத்த பிளானையும் வந்து என்னன்னா, போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் ஆச்சுன்னு தெரியும்ல. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவால்ல. இது எல்லாமே இருந்துட்டு போட்டும். என்னோட வேலை என்ன? அத மட்டும் முதல்ல வந்து சொல்லு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நாங்க இப்ப வந்து செய்ற வேலைக்கு நீ எங்க கூட வந்து இருந்தே வந்து ஆகணும். எங்களுக்கு வந்து என்னன்னா, உன்னோட உதவி தேவை. அதுக்கு தான் வந்து என்னன்னா, இப்போ உன்ன கூப்பிட்டோம். சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா, ஜேட் ஃபீனிக்ஸ் நம்ம அந்த மேட் டிமனோட பொண்டாட்டி வந்து வரதா வந்து சொல்லிருவாங்க. அவளா? சரி ஓகே வாங்க மிஸ் உள்ள வாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவள எதுக்குடா இங்க கூப்பிடுறீங்க? ஏன்டா நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எதுக்குடா இப்ப இவள வந்து கூப்பிட்டுட்டு இருக்க? இது இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இவள உள்ள கூப்பிடலாம்போது, அவன் அங்கிட்டு அவட்ட போய் கடல போட்டுட்டு இருப்பான். ஏன்டா இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ அவட்ட போய் என்னமோ பேசிக்கிட்டே வந்திருக்க. டேய்! உன்ன மாரி என்னன்னா ஒரு லோலியான பிளட் இருக்க ஆளுங்க. நீங்க எப்படி என்னன்னா இப்படி இங்க நாங்க பேசும்போது என்னன்னா உன் இஷ்டத்துக்கு வந்து உள்ள வந்துட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன பேசுறங்கிறத பார்த்து பேசு. நான் ஒண்ணும் லோலியான பிளட் கொண்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வாய அப்படியே வந்து புடிச்சு தைக்கிறாங்க. நீ பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசணும். யார்ட்ட பேசுறது தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா லூசு பயலே ஏன்டா வாய்க்குள்ள கைய விடுற? ச்சே! எனக்கு குமட்டிட்டு வருது. ஏய் இனிமே தேவையில்லாம இந்த மாரிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்காக என்ன வந்து இது பண்றல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிருவான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் அப்படிதான் லூசு பையன். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என்னன்னா பேசிட்டு இருப்பான். எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறவங்களே கிறுக்கனா தான் இருந்துட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவனுக்கும் என்னன்னா டீய குடுத்துட்டு 2 பேரும் என்ன உட்காந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு நான் கொஞ்சம் வெளிய வந்து போயாகணும். என்னோட இடத்த வந்து நான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீங்க எங்கேயும் போ முடியாது. நீங்க இங்கேயே தான் நீங்க என்ன சொல்றீங்கங்கிறது எனக்கு புரியல. நான் எதுக்கு வெளிய போக்கூடாது? அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நீங்க வெளிய போனாலும் அங்க எதுவும் இருக்க போறதில்ல. நீ என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் ஒழுங்கா எனக்கு புரியிற மாரி சொல்லு. அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நான் சொல்றேங்கிறத நீங்க தப்பா நெனச்சுக்க வேணாம். நீங்க போணும்னு நெனைக்கக்கூடிய இடம், அந்த இடம் இப்ப வந்து கிடையாது. ஏய் நான் உன்ட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். என்ன சொல்றேங்கிறத ஒழுங்கா சொல்லு. அந்த சதர்ன் பேரலைன்ஸ் அங்க யாருமே வந்து கிடையாது. அந்த இடமே ஃபுல்லா வந்து எரிஞ்சுகிச்சு. நாம்டாமன சிண்டிகேட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவளுக்கு வந்து ஷாக் ஆயிடும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா. அந்த இடத்துல யாருமே வந்து கிடையாது. அந்த இடம் ஃபுல்லாவே வந்து என்னன்னா, இப்ப சிண்டிகேட்டோட வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது, என்னால இனிமே வந்து இங்க இருந்துட்டு இருக்க வந்து முடியாது. நான் சீக்கிரம் வந்து போய் ஆகணும். நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னன்னா, இங்க இப்ப இருந்தே தான் ஆகணும். ஏன்னா, இப்ப நாங்க உங்களோட பாதுகாப்ப வந்து என்னன்னா என்ஷூர் பண்ணி ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை உனக்கு கிடையாது. டக்குனு அவன் டேபிள்ல கை வச்சுட்டு டக்குனு அவனுக்கு முன்னாடி வந்து வந்துருவான். வந்துட்டு அவளுக்கு பக்கத்துல வந்துட்டு, "நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு உங்கள பாதுகாக்க வேண்டியதுக்கு நெறைய தேவை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு, "நாம 2 பேரும் இப்ப அலைன்ஸ்ல இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தயவுசெய்து எங்கேயும் போகாம இங்கேயே நீங்க இருங்க. இங்கேயே இருந்தாலே உங்களுக்கு சேஃபா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட வந்து சொல்லிருவான். அச்சோ! போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த பெக்கர் செட்ல தான் வந்து ஹீரோ அந்த மிச்ச தாத்தாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துருவான். எனக்கு இது அந்த சிண்டிகேட்ல தான் வந்து கிடைச்சுது. என்னன்னு பாருங்க. ஓகே மாஸ்டர் நான் அதுக்கு கேண்டிடேட் தயார் பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது ஹீரோ இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து ஹெவன்லி டிமன் ஷாக் ஆகும். எதுக்குடா இவன் இப்படி சிரிச்சுட்டு இருக்காங்கும்போது, ஹெவன்லி இம்பீரியல் பேலஸ்லேருந்து 600 சோல்ஜர்ஸ் வந்து என்னன்னா உள்ள வரதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அவங்கள என்ன பண்றது? நீங்க எதுவும் அத பத்தி கவலைப்பட வேணாம். அவங்க உடம்புல எதனா டிமானிக் கீ வந்து வெளிய வந்துட்டு இருக்கும். அவங்கள நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, சரி ஓகே இங்க பெரிய அசாசின் கில்டு என்ன? இங்க இருக்கிறதுலயே உண்மையா சூப்பரான அசோசியேஷனா அது வந்து என்னன்னா குவாங் தான். அவங்க தான் என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன்ஸ். அவங்க என்னன்னா வேரியஸ் ரேங்க்ல இருக்க எல்லாருமே என்ன ஆளுங்களும் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து அந்த காம்பேக்ட் பவர் அது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அத விட இப்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. இந்த எஸ்கார்ட் ஏஜென்சிஸ் அதுதான். இந்த மொத்த எஸ்கார்ட் ஏஜென்சி இப்ப அந்த கிரேட் பில்டுன்னு இருக்க ஒருத்தவைங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நீங்க என்ன சொல்லிட்டீங்க? ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபேக்கான அசோசியேஷன் லீடர். அவன் இந்த மொத்த மெர்ச்சன்ட் ஆளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக பார்த்தா, அவன எதிர்த்து வந்து மிச்சம் இருக்க எல்லா மெர்ச்சன்ட்டும் ஒண்ணா சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த மெர்ச்சன்ட் ஹவுஸு. சரி, அப்பன்னா இதோட லீடர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கல. ஆனா, அதில தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே வந்திருக்கு. இதோட லீடர் யாருன்னே வந்து தெரிய கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மெர்ச்சன்ட் ஹவுஸ்லாம் உருவானதா அவங்களுக்கு கீழ யார் இருக்காங்க, என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து தெரியும். ஆனா, இந்த லீடர் அவன் யாரு, என்ன ஏதுன்னே ஒண்ணுமே வந்து தெரியல. ஆனா, இவங்க தான் இந்த மொத்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது.
அதையே நம்ம வந்து செய்யலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு, சரி ஓகே. இன் மாஸ்டர் உண்மையாவே ரொம்ப வளர்ந்துட்டாரு. அவரு இருந்த மாரி வந்து கிடையாது. அவரு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் சிரிச்சுட்டு இருக்கையில, அடுத்த சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து என்னன்னா, எல்லாத்தையும் வந்து வர சொல்லிட்டு, அவங்க எல்லாத்துட்டயும் வந்து என்னன்னா, பிளான வந்து ஃபுல்லா வந்து சொல்லிர்றான். அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த அசோசியேஷன் லீடரோட அந்த தாத்தா அந்த அந்த ஆள வந்து போய் பார்க்கறதுக்கு வந்து போறான். ஹீரோயினோட அந்த தாத்தாவ. அவர போய் பார்த்துட்டு, "உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட பேரன் அவன் வந்து செத்து போயிட்டான். அவனோட அந்த ஸ்பிரிட் மொத்தமுமே வந்து என்னன்னா, அந்த பாடிய விட்டு வந்து போயிடுச்சு. அவன் என்ன காப்பாத்துறதுக்காக தான் அத வந்து செஞ்சான். அதனால நீங்க வந்து என்னன்னா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு உங்கள வந்து பார்க்கறதுக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த தாத்தா வந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீங்க இந்த மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கிறதுக்கு அவசியமும் வந்து கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் என்னன்னாக்க, என்னோட பையன், பேரன் எல்லாருமே நான் இருக்கும்போதே வந்து செத்து போயிட்டாங்க. அதுதான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீங்க எத பத்தியும் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து நல்லா லாயல்ட்டியா இருப்பேன். அவன் உயிர் வந்து என்னன்னா எனக்காக தான் வந்து போச்சு. அதனால நான் என்னால முடிஞ்ச வந்து வருத்தத்த வந்து தெரிவிச்சுக்கிறேங்கும்போது, நீங்க அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க பேரனோட குரல் கேட்குது. "என்னது இது?" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த எவெலி டீமன் தான் வந்து வந்துருவான். அவனோட உயிர வந்து ஃபுல்லா வந்து என்னன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்ன வந்து என்னன்னா வெளிய கொண்டு வந்தான். அந்த நேரத்துல அவனுக்கு வேற வழி வந்து தெரியல. அதனால தான் அவனோட ஃபுல்லா அந்த ஆன்மாவோட சோர்ஸ வந்து யூஸ் பண்ணி என்ன வந்து வெளிய எடுத்துட்டு வந்துட்டான். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே எனக்கு புரியுது. நீங்க எதுவும் என்னன்னா கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப நான் வந்து என்னன்னா உங்க பேரனோட பாடியிலேருந்து நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து வருத்தமா தான் இருக்கும். அதனால நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நீங்க அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. என் பேரனோட பாடிய இப்ப ஹெவன்லி டீமன் பொசஸ் பண்ணியிருக்காருங்கிறதே என் பேரனுக்கு கிடைச்ச ஒரு பெருமை தான். கண்டிப்பா அவனோட அந்த ஹிஸ்ட்ரியில வந்து அவனோட பேர் வந்து பொறிக்கப்படுங்கிறத நான் வந்து கண்டிப்பா வந்து நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அடுத்து அவைங்க என்னன்னா அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. உண்மையாவே எனக்கு இது ஏன் வந்து நடுங்குது? என்னோட கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. எனக்கு பாசம் எதுவுமே இல்லன்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு அது எல்லாமே உண்மையாவே இருக்கு போல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் உட்காந்து என்னன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவனோட பேரன நெனச்சு. அடுத்து அப்படியே சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஹீரோயினி இருக்கா. அந்த மேன்ஷன தான் வந்து காமிக்கிறாங்க. அவளும் என்னன்னா வந்து ஜன்னல்ல நின்னு பார்த்துட்டே இருப்பா. ஹீரோ வந்து வந்துட்டான். ஆனா ஏன் இன்னும் வந்து என்ன வந்து பார்க்கவே இல்ல? அவன் ஏதாவது வேலையா இருப்பான். அதனால தான் வந்து என்ன பார்க்க வராம இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா பின்னாடி என்னன்னா ஹீரோ வந்து வந்துருவான். "நீ எப்புட்றா வந்து உள்ள வந்த? நீ என்ன எதுவும் கதவ தட்டாமயே வந்துட்ட?" அப்படிங்கும்போது அவளும் வந்து டக்குனு ஹீரோ மேல வந்து விழுந்துருவாள். டக்குனு அவளும் உடனே எனக்குன்னு பிரஷ் ஆயிருவா. "என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏதோ போதையில இருந்த மாரி மயக்கத்துல வந்து இது பண்ணுவான். இவனும் அவன் டக்குனு அவள வந்து தாங்கி பிடிச்சுட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்ப அவள வந்து கட்டி பிடிச்சுருவான். இவனே அவன் திரும்ப வந்து கட்டி பிடிச்சுருவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. ஹீரோ வந்து காலைல எந்திரிச்சுட்டு, "என்னாச்சு? நான் இங்க எங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து அவ இருந்துட்டு இருப்பா. "என்னடா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்க்கும்போது 2 பேரும் என்னன்னா கட்டில்ல வந்து இருந்துட்டு இருப்பாய்ங்க. போச்சு நைட் என்ன நடந்துச்சு? அந்த முட்டா பையன் அவன் தான் வந்து ஏதாவது வந்து செஞ்சிருப்பான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நைட்டு பார்த்தா அந்த எவனி டீம் சரக்கு போட்டுட்டு இருப்பான். "வா நீயும் வந்து என்னன்னா சரக்கு அடிக்கலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "என்னாலலாம் எல்லாம் வர முடியாது. எனக்கு சரக்கு அடிக்கிறதுலாம் வந்து இஷ்டம் இல்ல." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொன்னதுக்கப்புறம் அவன் வந்துட்டு விடமாட்டான். விட்டுட்டு, "நீ வந்து என்னன்னா இப்படி இப்படி இருக்க? ஒருத்தன் செத்து போயிட்டான். அவனோட சோகத்த நெனச்சு நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். உன் உயிர காப்பாத்துறதுக்கு தானடா அவன் செத்து போனான். அதுக்கு கூட மரியாதை செலுத்த மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஹீரோ வந்துட்டு வேற வழி இல்லாம குடிக்கிறது வந்து போயிருப்பான். அவன் என்னத்த குடுத்தான், என்ன ஏதுன்னே வந்து தெரியல. அவன் குடுத்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கல. "மாஸ்டர் நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இது யாருக்குமே வந்து தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவும் லைட்டா வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆயிடுறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த கிரேட் கில்டோட இன்னொரு ஒரு பவிலியன்ல தான் வந்து என்னன்னா இது பண்ணிட்டு இருப்பானுங்க. "என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ல வருதோ அத கொஞ்சம் தெளிவா சொல்லு." "மாஸ்டர் நம்மளோட எல்லா கேரட்டும் வந்து திருடு போயிருச்சு. நம்ம அந்த இதுக்கு விட்டுருந்த எல்லா கேரட்டையும் யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றத ஒழுங்கா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மாஸ்டர் எல்லாமே வந்து திருடு போச்சு. அங்கருந்து எந்த பொருளுமே ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா இன்னொருத்தன் ஓடி வர ஆரம்பிச்சுருவான். "நீ என்னடா ஓடி வர? நீ என்னடா சொல்ல வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மாஸ்டர் நம்ம அனுப்புன அந்த 20 கேரேஜ் அதையும் வந்து என்ன தூக்கிட்டாய்ங்க. அங்கேயும் யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "போச்சு. நான் என்ன சொல்ல போறேனோ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அ டியூக் பிரின்ஸ் அவன்ட்ட தான் போய் இந்த மாரி சொல்லுவான். "இது மாரி நம்ம அனுப்புன எல்லா கேரேஜையும் வந்து யாரோ ஒருத்தவங்க உள்ள புகுந்து திருடிட்டாங்க." அப்படின்னும்போது, ம் அப்ப நம்ம கேரேஜ் எல்லாத்தையும் வந்து திருடிட்டாங்க. அதுல இருக்க பொருளு ஆமா அதையும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே விடு. அதனால இப்ப என்ன ஆகப்போது? அந்த இருக்க பொருளு, கேரேஜ் எல்லாமே வந்து போனது கூட எனக்கு கவலை வந்து கிடையாது. இப்ப நம்மளோட ரெப்புடேஷன் அதுவும் வந்து என்னன்னா, இப்படிதான் உடைஞ்சு போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு பானைய போட்டுட்டு, நாங்க இத செய்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்கல. இல்ல நான் வந்து என்னன்னா அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கேன். அங்க யார் என்ன பண்ணாங்கங்கிறத நான் வந்து சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கிழிச்ச. நீ என்னடா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க எவ்வளோ இதா இந்த பிளான வந்து போட்டுட்டு இருக்கோம். அது குறுக்க வர மாரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ வந்து என்னன்னா வெறும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து சொல்றியே தவிர எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லையே! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல அந்த கொள்ளைக்காரங்க, அங்க இருக்க வாரியர்ஸ் யாரையுமே வந்து கொலை கிடையாது. வெறும் குட்ஸ மட்டும் தான் திருடிட்டு போயிருக்காய்ங்க.
உண்மையாவே இது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. இப்ப நீ சொன்னியே, இது ஏதோ ஒரு வேலிட் பாயிண்ட். நீ சீக்கிரம் வந்து போற. போயிட்டு நம்ம இந்த கிளையண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துட்டயும் போயிட்டு தேவையான அந்த காம்பன்சேஷன் எல்லாத்தையும் வந்து குடுத்து, அது எல்லாத்தையும் வந்து சரி கட்டிரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆனா காம்பன்சேஷன்லாம் வந்து குடுத்தாக்கா நம்மளோட இந்த நெறைய நஷ்டம் வருமே அப்படின்னு சொல்லிருக்கும்போது, உனக்கு புரியல நான் என்ன சொன்னேன்னு. நான் தான் சொல்றேன்ல சார் நமக்கு நெறைய நஷ்டம் வரும். நான் அவன்கிட்ட திரும்பவும் வந்து சொல்ல மாட்டேன். போயிட்டு மரியாதையா வந்து காச குடுத்துரு. எனக்கு இந்த நஷ்டம் அதெல்லாம் வந்து முக்கியம் வந்து கிடையாது. இது எவ்வளோ பெரிய பிளான் தெரியுமா? நாங்க இந்த மொத்த இடத்தையும் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு போட்டது. உன்னோட இந்த நஷ்ட கணக்கு, லாப கணக்குலாம் வந்து என்னன்னா அதில இடையூறு பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்க. நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ மரியாதையா போயி நம்ம கிளையண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிடு. எனக்கு இங்க மரியாதை அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கிளையண்ட்ஸ் நமக்கு மேல இருக்க நம்பிக்கைய இழக்கக்கூடாது. உனக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல நான் இன்னொரு வாட்டி சொல்லணுமா? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து டக்குனு ஓட வந்து ஆரம்பிச்சுருவான். உண்மையாவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் வந்து இருந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட அங்க வந்த வாரியர்ஸ் யாருமே வந்து என்னன்னா சாகல. ஆனா, அந்த குட்ஸ் எல்லாம் திருட போயிருக்கு. இத பேண்டிட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொன்னு இருப்பாங்க. அப்டின்னா வேற யாராவது வந்து செஞ்சிருக்காங்க. "உனக்கு வேலை வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நீ எல்லாத்தையும் இத கேட்டுட்டு தானே இருந்த?" அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, சைட்ல பார்த்தாக்கா அவனும் அங்க தான் வந்துட்டு இருப்பான். "சரி ஓகே நானே போய் பார்த்துட்டு வரேன்." அப்டின்னு சொல்லிட்டு அவனும் அங்க வந்து போக ஆரம்பிச்சுட்டான். இவன் ஏன் இப்டி நெனச்சிட்டு இருக்கான்? நான் என்ன அவனோட சப்பார்டினேட்டா? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கமாண்ட் குடுக்குறான். அது எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறதுக்கு நான் என்ன ஆளா? அப்டின்னு சொல்லிட்டு அவனும் டக்குனு ஒரு சிட்டிக்கு வந்து வந்துருவான். இந்த போர்ட் சிட்டிக்கு வந்து தாண்டி தான் வந்து போயே ஆகணும். இங்கே முதல்ல இவ்வளோ நேரத்தில படகு எதுவுமே இருக்கா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே போகல பார்த்தா ஒருத்தன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அப்பா! நம்மளுக்கு ஏதோ நல்ல நேரம் தான். போய் அவன போய் கூப்பிட்டு படகு எடுக்க சொல்லு போ! அப்படின்னு சொல்லி சொன்னோனே, டேய் இங்க பாரு! மணி லேட் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். காசு நெறையா தரேன். மரியாதையா போட் எடுக்கிறதுக்கு வரியா? அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் எதையும் கண்டுக்க மாட்டான். ஏன்டா நான் இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து தூக்குறதுக்கு வந்து இது பண்ணயில பார்த்தாக்கா அங்க இருக்கிறது நம்ம ஹெவன்லி டீமன். நம்ம ஹெவன்லி டீமனும் அவன பார்த்து ஒரு முறை முறைச்சுட்டு அவன் உடம்புல இருக்க ஆற வந்து வெளியிட ஆரம்பிச்சுருவான். "என்னடா இது! இவனோட உடம்புல இருக்க ஆரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே!" அப்படிங்கும்போது, "மாட்டிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது, "போச்சு நீங்க யாரும் வந்து இங்க இருக்காதீங்க. முதல்ல எல்லாரும் அவன் பக்கத்துலருந்து தப்பிச்சு வாங்கடா!" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கத்துவான். பார்த்தா நோ யூஸ். அதுக்குள்ள அங்க இருக்க எல்லா வாரியர்ஸையும் நம்ம எவனிடி இவன் டக்கு டக்குன்னு வெட்டி வந்து போட்டுருவான். டக்குன்னு அவன் பக்கத்துல வந்தோனே அவனுக்கும் பயமாயிரும். "இவன் என்னடா இது பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீ தான் வந்து என்னன்னா இப்ப வசமா வந்து மாட்டிக்கிட்டடா தம்பி" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஒண்ணும் உன்ன பார்த்து ஒண்ணும் பயப்பட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண வரையில, "இந்த சாதா அட்டாக்கா வச்சு என்ன வந்து இது பண்ண பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அட்டாக். அதுலயும் அவன் கை வந்து துண்டா போயிரும். "போச்சு, போச்சு என் கை வந்து என்னடா இப்படி துண்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கதறிட்டு இருப்பான். "டேய் மரியாதையா என்ன கொல்லணும்னா ஒரே அடியில வந்து கொன்னுடு. இந்த மாரி டார்ச்சர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "உன்ன கொல்லணுங்கிறதுக்காக நான் ஒண்ணும் வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து என்னன்னா அந்த ஹிப்னோடைசிஸ் பண்ற அந்த ஐய வந்து என்னன்னா யூஸ் பண்றான். அத யூஸ் பண்ணோனே டக்குனு அவனும் வந்து என்னன்னா அப்படியே ஹிப்னோடைசிஸ் ஆயி, உங்களோட இந்த கிளான் என்ன கிளானு? நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அத கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொன்னோனே அவனும் ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவான். டக்குனு திடீர்னு அவன் பாட்டுக்கு தலையில வந்து அடிச்சுக்கிட்டு, "ஏய் மரியாதையா என் மூலையிலேருந்து வெளிய போ! என் மூலையிலேருந்து வெளிய போ!" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே, அவன் மூஞ்சில அவனே டக்குனு குத்திக்குவான். "முதல்ல இதுலேருந்து நான் வந்து வெளிய வரணும்" அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் மூஞ்சில குத்திக்கிட்டே இருந்தேன்னா, அங்க வந்து டக்குனு 2 அடி பின்னாடி போயிருவான். பரவாயில்லையே! இவன் என்னோட இந்த இல்யூஷன் ஐலேருந்தே வெளிய வந்து வந்திருக்கான். இவனுக்கு உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கு. நான் இங்கேருந்து வந்து என்ன உயிரோட போயே ஆகணும். நான் சீக்கிரம் போனா தான் இங்க இவன பத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து ஒரு இத கக்க ஆரம்பிச்சுருவான். "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த எவனல் இவன் வந்து பார்க்கும்போதே அந்த இடத்துல டக்குனு என்னன்னா, டக்குனு ஒரு வெடி வந்து என்ன வெடிச்சிரும். "என்னாச்சு? இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல யாருமே வந்து இருக்க மாட்டான். "ஐயோ! ச்சே! எஸ்கேப் ஆயிட்டேன்டா. எங்க போனா என்னன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எவனல் டீமனும் அங்க தேடிட்டு இருக்கையில சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் என்னன்னா உட்காந்து இது பண்ணி பேசிக்கிட்டு வந்து இது பண்ணுவாங்க. "நீங்க இப்ப போயே தான் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா எனக்கு இப்போ வந்து என்னன்னா நெறைய வேலை இருக்கு. நான் வந்து சீக்கிரம் வந்து போயே ஆகணும். நான் போனா தான் அந்த வேலைய எல்லாத்தையும் முடிக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்து என்னன்னா டக்குனு பக்கத்துல வருவாய்ங்க. அதுக்குள்ள ஒரு சவுண்ட் வரும். "நான் கொஞ்சம் உங்கள்ட்ட தனியா பேசணும்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவளே வந்து என்னன்னா அங்கருந்து கிளம்பி போயிருவா. இப்போ வந்து என்னன்னா இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டர வந்து என்னன்னா கொஞ்சம் பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து குடுக்கையில, ஹீரோ டக்குனு அந்த லெட்டர வாங்கி பிரிச்சு வந்து என்னன்னா படிக்கிறான். படிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஹீரோவே வந்து ஷாக் ஆயிருவான். என்னடா இதில எழுதியிருக்கு? பார்த்தாக்கா அந்த மேட் டீமன் தான் இந்த லெட்டர வந்து எழுதியிருப்பான். என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு பிட்ரேப்லாம் எதுவும் பண்ண கிடையாது. ஆனா நான் இப்போ வந்து என்னன்னா என்னோட பொண்டாட்டிய வந்து தேடி போயே ஆகணும். நீங்க அவள தேடுற மாரி எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியல. அவள நான் உண்மையா தான் வந்து லவ் பண்றேன். அவ என்ன லவ் பண்றாளோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவள நான் இப்போ தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க நான் இப்போ உங்க கூட வந்து இல்லாதது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன செய்றது? எனக்கு அத விட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் அவள போய் வந்து கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிருப்பான். இந்த லூசு பையன் அவன் பாட்டுக்கு வந்து என்னன்னா போயிருக்கான். எதுவுமே வந்து சொல்லாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அத பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்கையில, "நீங்க என்னாச்சு? அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருக்கு? எதுக்காக நீங்க இப்படி இவ்ளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ நான் இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குங்கிறத முதல்ல உங்கள்ட்ட சொல்றேன். அத பார்த்தா உனக்கே வந்து புரியும்." அப்படிங்கும்போது, "நீங்க அத பத்திலாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த லெட்டர்ல இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கும் அவருக்கும் இருக்கமான விஷயம். அத பத்தி நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணும் கிடையாது."
அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எத பத்தியும் வந்து கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கையில, பரவால்ல. இவன் எவ்வளோ வந்து நல்லா இருக்கான். இதனால தான் வந்து என்னன்னா லவ் வந்தோனே எல்லாருமே பைத்தியக்காரங்களா மாறிறாய்ங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து என்னன்னா யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சீனும் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் பார்த்த அந்த ப்ரௌடான வாரியர் எங்க போனா என்னன்னே தெரியல. நீ என்னடா இப்போ ஒரு மேட்மேன் மாரி வந்து மாறிட்ட? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒத்த கைய வெட்டுன அவன் தான் என்னன்னா இங்க வந்து வந்திருப்பான். நீ லூசு பையன் மாரி இப்போ உனக்கு இருக்க அந்த சர்வன்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் நீ இப்படி கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவன் பாட்டுக்கு லூசு பையன் மாரி நின்னுகிட்டே வந்திருப்பான். "உனக்கிட்ட இப்ப பேசுறதுனால எதுவும் நடக்காது. நான்லாம் இங்கேருந்து கிளம்புறேன். நீ ஒன்ஸ் வந்து என்னன்னா நார்மல் நிலைமைக்கு வா. அப்போ உன்கிட்ட பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு லைட்டிங் ஆர்ட்ஸ் வேணும்." "நீ என்ன சொல்ற? எனக்கு வந்து புரியல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அவன் இருக்கிற இதுக்கு பக்கத்துல என்னன்னா ஒரு கோட வந்து போட்டுருவான். போட்டுட்டு, "எனக்கு இந்த லைட்னிங் ஆர்ட்ஸ் அது வந்து நான் வந்து கத்துக்கிட்டே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இத எப்படா நீ வந்து கத்துக்க ஆரம்பிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத பத்திலாம் உனக்கு வந்து தேவை கிடையாது. எனக்கு தேவை இந்த லைட்னிங் ஆர்ட்ஸ். அத வந்து என்னன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லிக் குடு." அது வந்து என்னன்னா ரொம்ப மோசமான டெக்னிக். அது உன் மைண்ட வந்து கரெக்ட் பண்ணிடும்." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை வந்து என்னன்னா இந்த லைட்னிங் ஆர்ட்ஸ். அத மட்டும் சொல்லிக் குடுக்க முடியுமா? முடியாதா?" நான் உனக்கு சொல்லி தர்றதுனால எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அது செஞ்சாக்கா உன் மைண்ட் வந்து கரப்ட் ஆயிடும். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ என்ன சொல்ற? அதெல்லாம் வந்து என்னன்னா உண்ம வந்து கிடையாது." நான் சொல்றது உண்மதான்டா. நானே அதனால தான் இதுல இருக்க 8த் ஸ்டேஜ். அத நான் வந்து என்னன்னா தாண்டவே வந்து கிடையாது. அதனால நீ கொஞ்சம் உன் மைண்ட வந்து காம் பண்ணு. அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வந்து என்னன்னா ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டு, "எனக்கு அந்த ஆர்ட்ஸ் வந்து வேணும். நான் அது வந்து என்னன்னா இன்கம்ப்ளீட்டா தான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு அது வேணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே என்ன ஃபாலோ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னிங் அவனுக்கு வந்து கூட்டு வந்திருப்பான். நான் அவன்கிட்ட திரும்பவும் அத தான் வந்து சொல்றேன். நீ வந்து என்னன்னா, இப்ப தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிட்டே இருந்தேன்னா, உன் மைண்ட் நீயே இழந்து ஒரு டீமனா வந்து மாறிருவ. இது உனக்கு வந்து பவர் குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பவர நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். ஆனா, உன் மைண்ட் வந்து என்னன்னா, இது பண்ணிட்டு இது வந்து ஃபுல்லாவே உன்ன கரெக்ட் பண்ணிவிடும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பட்டன் அமுத்துனோனே, அங்கருந்து ஒரு புக் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த லைட்னிங் ஆர்ட்ஸ் வந்து என்னன்னா, ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல. இது இப்போ வந்து இன்கம்ப்ளீட்டா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இதோட ஒரு லெவல்ல வந்து யூஸ் பண்ண நம்மளோட அந்த மைண்டே வந்து இழந்து டீமனா வந்து மாறிருவோம். அதனால தான் நானும் 8த் ஸ்டேஜ விட்டு தாண்டவே இல்ல. 8த் ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து என்னன்னா, நானே வந்து கத்து வச்சிருக்கேன். இப்போ உனக்கு புரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டெக்னிக் வந்து என்னன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னிக். இத நீ வந்து என்னன்னா மாஸ்டர் பண்ணணும்னாக்கா, ரொம்ப நெறைய வந்து என்னன்னா, உனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து தேவ. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவன் சைக்கோ மாரி சிரிக்க வந்து ஆரம்பிச்சுருவான். உனக்கு அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா பவர் அப்சஷன் இருக்கா? என்ன ஆச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அதெல்லாம் வந்து என்னன்னா உனக்கு தேவ கிடையாது. எனக்கு தேவ அந்த ஆர்ட்ஸ். அத வந்து என்னன்னா குடுத்துட்டு போய்க்கிட்டே இரு. ச்சே! உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, என் புத்திய நானே வந்து அடிச்சுக்கணும். இந்தா இந்த புக்க வந்து என்னன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போக வந்து ஆரம்பிச்சுருவான். இத வந்து என்னன்னா சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிட்டே இரு. நான் அப்புறமேட்டு உன்ன வந்து பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து விட்டுட்டு போனோனே, அந்த புக்லேருந்து என்னன்னா ஒரு மாரி பர்ப்பிள் எனர்ஜி வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும். நான் வந்து சீக்கிரம் வந்து என்னன்னா, இந்த என்னோட கைக்கு எடுத்துக்க உனக்கு நான் வந்து பதில் சொல்லியே வந்து ஆவேன். நீ எங்க இருந்தாலும் சரி உன்ன தேடி புடிச்சு கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் அவனோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு, இங்க நடக்கிற இந்த ட்ரெய்னிங் இத பத்தி நீ வெளியில யார்ட்டயும் வந்து என்னன்னா போகவே வந்து கூடாது. அந்த இம்பீரியர் 5 மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு இத பத்தி எதுவும் வந்து தெரியக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கருந்து என்னன்னா அனுப்பி விட்டுருவான். அப்படின்னு விட்டுட்டு, "நீங்க இங்க வந்தது எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா வந்து இருக்கு. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து ஒருத்தன வந்து சொல்லிட்டு இருப்பான். பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு வயசான கிழவன் வந்து நின்னுட்டு, "நான் உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து என்னன்னா எவ்வளோ பெரிய வந்து பிளான் பண்றீங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் செய்யணும்ல." கண்டிப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதே உண்மையாவே எங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அங்க இருக்கிறது யாருன்னா, அந்த 5 இம்பீரியர் மாஸ்டர்ஸ்ல ஒரு ஆளு. 5வது மாஸ்டர் தான் அங்க வந்து இருந்துட்டு இருப்பான். "உன்ன பார்த்ததுல உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. கண்டிப்பா உங்க கூட பேசுறதே எனக்கு ரொம்ப பெரிய ஹானர்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடுத்து அந்த இது பேசி முடிச்சோனே, அவன் ஒரு கூரை மேல போய் உட்காந்துக்குவான். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவன பார்க்கையிலே வந்து என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இவன் ரொம்ப சஸ்பென்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கான்." அப்படின்னு "ஆமா. இவன் என்னன்னா பேசும்போது சிரிச்சு சிரிச்சு பேசினாலும், இவன் இவனோட மார்ஷியல் பவர் எல்லாத்தையும் வந்து என்னன்னா ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி தான் வந்து வச்சுட்டு இருக்கான். இவன் மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு. இவன வந்து என்னன்னா நம்ம கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒரு தெரு முக்குல போட்டுட்டு 2 பேர் ஒருத்தவன வந்து அடிச்சுட்டு இருப்பாய்ங்க. "ஏன்டா கிழவா! உன்ட்ட வந்து என்ன நான் எவ்வளோ வாட்டி சொல்றது? நான் உன்கிட்ட பணம் வாங்கினேன்னா, நீ என்கிட்ட பொருளோட சேர்த்து காசையும் வந்து குடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க என்கிட்ட வேற காசு இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "காசு இல்லையா? ஏன்டா நான் இந்த இடத்துல 10 வருஷமா இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்காக நீ என்னன்னா இந்த ஃபீஸ் குடுக்காம வந்து நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்க." அப்படிங்கும்போது டக்குனு நம்ம மேட் டீமன் உள்ள புகுந்துட்டு அவன் கன்னத்துலன்னா ஒரே அறை. அறைஞ்சுட்டு தேவையில்லாம இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இன்னொருத்தன் வந்து நின்னுட்டு இருப்பான். அவன் மூஞ்சிலயும் என்னன்னா டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அவைங்க அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா அவன் மண்டை உடைஞ்சு ரத்தமே வந்து என்ன ஃபுல்லா வந்து என்ன வர ஆரம்பிச்சுரும். சரி ஓகே நான் கிளம்பி போக ஆரம்பிக்கிறேன். இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு தாத்தா. இந்த மாரி இருட்டான இடத்துல இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் டீமனும் அங்கருந்து நடந்து போக ஆரம்பிச்சுரும். அவள பத்தின க்ளூ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னன்னா மனசுல வந்து நினைச்சுட்டு போகும்போது அந்த தாத்தா வந்து, "தம்பி தம்பி இங்க வாப்பா. உனக்கு குடுக்குறதுக்கு எனக்கு நெறைய விஷயம் இருக்கு. கொஞ்சம் வாப்பா." அப்படிங்கும்போது,
டேய் கேளவா உன்கிட்ட குடுக்குறதுக்கு என்னடா இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தாக்கா நம்ம மேட் இவனுக்கு படையலே வந்து போட்டிருப்பாய்ங்க. இது எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிக்கிறது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கல, கதை இதோட முடியுது. அடுத்து என்ன ஆச்சுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம ஹைப் பட்டன குடுத்துட்டே போயிருங்க. ஓகே டாடா பாய்.